மது பண்டைய காலங்களில் இருந்தே மனித வாழ்வில் ஒன்றிய ஒரு பானமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. சமூக நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் மற்றும் மன அழுத்தத்தை தணிப்பதற்காக ஒரு வழியாக இது பயன்படுத்தப்படுது. ஆனா மதுவின் நன்மைகள் பற்றிய பேச்சுக்களுக்கு இடையில் அதன் பாதகமான விளைவுகள் குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. குறிப்பாக மது அருந்துதல் பல்வேறு வகையான புற்றுநோய்களுடன் தொடர்புடையது என்பது பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மதுபானங்களால் ஏற்படும் ஆபத்து மற்றும் எச்சரிக்கை விழிப்புணர்வு குறித்து மருத்துவர்கள் மத்தியில் பேசப்படுது. நீண்ட காலமாக மது அருந்துவதால புற்றுநோய்கள் ஏற்பட்டு அமெரிக்காவில் மட்டும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் 20,000க்கும் மேற்பட்ட இறப்புகள் ஏற்படுவதாகவும் ஆய்வுகள்ல வெளியாகி இருக்கு. மது அருந்துவதால மார்பகம், கல்லீரல், பெருங்குடல், உணவு குழாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்கள் உட்பட 7 வகையான புற்றுநோய்களின் அபாயம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுவை அடிக்கடி அருந்துபவர்களுக்கு வாய், தொண்டை மற்றும் குரல்வளை பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகம் ஏற்படுவதா சொல்லப்படுது. சரி, ஆல்கஹால் எப்படி புற்றுநோயை உருவாக்குன்றத பார்க்கலாம். மதுவில் காணப்படும் ஆல்கஹால் நம்ம உடலின் செல்களில் DNA சேதத்தை ஏற்படுத்துமா? இந்த சேதம் நேரடியாக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தூண்டுவதாக சில ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஆல்கஹால் நம்ம உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி ஈஸ்ட்ரோஜனை அதிகரித்து புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் திறனை குறைப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அபாயங்கள் அதிக குடிகாரர்களுக்கு மட்டுமல்ல, குறைந்த அளவு மது அருந்துவது கூட புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்க செய்வதா மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் புற்றுநோய் அபாயங்களை பிரதிபலிக்கும் விதமா மது பாட்டில்களை போடப்படும் லேபிள்கள்ல எச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என அமெரிக்க சர்ஜன் ஜெனரல் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.